தஞ்சையில் தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணையின் பாதையை பயன்படுத்தியதால் மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாதை தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உள்ள மங்கனங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் 52 வயதான பாலசுந்தரம். அதே பகுதியைச் சேர்ந்தவர் காஃபர். நண்பர்களான இருவரும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி மாலை வழக்கம் போல் மீன்பிடிக்க லோகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான இறால் பண்ணை வழியாக சென்றுள்ளனர். ஏற்கனவே இந்த பாதை வழியாக யாரும் செல்லக்கூடாது என தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் உப்பளம் அருகே இருவரும் வலை விரித்து மீன்பிடிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். பின் காஃபர் மட்டும் உணவு வாங்குவதற்காக கடைக்கு சென்றுள்ளார். அப்போது இறால் பண்ணை உரிமையாளரான லோகேஸ்வரனின் உறவினர் மகாராஜன் என்பவர் 4 பேருடன் அப்பகுதிக்கு வந்துள்ளார். தனியாக இருந்த பாலசுந்தரத்துடன் 4 பேரும் கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பலமுறை கூறியும் எப்படி இந்த பாதையை பயன்படுத்தலாம் என அவர்கள் தகராறு செய்ததுடன் தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளனர். அப்போது உணவு வாங்கி கொண்டு வந்த காஃபர் ஓடி வந்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து விரட்டிவிட்டுள்ளார். ஆனால் மகாராஜன் மட்டும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவர மகாராஜன் அங்கிருந்து சென்றுவிட்டார். படுகாயமடைந்த பாலசுந்தரத்தை மீட்ட அவர்கள் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை சிகிச்சை பலனின்றி பாலசுந்தரம் உயிரிழந்து விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பாலசுந்தரத்தின் உறவினர்கள் சுமார் 200 பேர் ஒன்று திரண்டு அதிராம்பட்டினம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீன் பிடிப்பதற்காக தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணையின் பாதையை மீனவர்கள் பயன்படுத்துவதால் அடிக்கடி இப்பகுதியில் தகராறு நடப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த கொலை நடந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரோட்டில் உட்காந்துருக்கேன், நீங்கள் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது 3 பேர் நின்றுட்டு ஓடிட்டாங்க. என்னை கண்டுட்டு ஒரு ஆள் மட்டும் நெஞ்சில் உட்காந்து அடிச்சுட்டு உட்காந்துருந்தான். நான் இங்கேருந்து போய் இழுத்து எரிஞ்சு யாரா என்னன்னு கேட்டேன். தம்பி கூட லோகு மச்சான்டா அப்படின்னா. நீ யாரான்னு என்ன கேட்டேன். நான் மகனாடு வலைக்கட்ட வந்தேன். இந்த வலை பயலுக்கு இங்கே என்னடா வேலை? நாங்களாம் ரோடெல்லாம் நான் லட்சக்கணக்கில் போட்டு காஜி போட்டு கட்டி வச்சுருக்கேன், இங்கே என்னடா வேலை அப்படின்ட்டு நெஞ்சில் இருந்து இழுத்து எரிஞ்சது அங்கிட்டு போய் வந்தாச்சு. நான் தூக்கி கிளப்பி நிமித்தி வச்சு மச்சான் கிளம்புங்கன்னு அப்போயே வந்து இழுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு உடியாந்தேன். பின்னாடியே வந்து உதச்சிட்டே வந்தேன். போட்டு போடா சாப்பிட்டேன், ஏன்டா அவனை தூக்குறேன்னு எனக்கு உதச்சிட்டே வந்தேன். இங்கே உணர்ந்து போட்டு உப்பளத்து கொட்டாயில் ஆள் இருந்துச்சு. அவர்கிட்ட சத்தம் போட்டேன். அங்கேருந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டே இருந்தால் நானும் போய் வாங்கிட்டு வந்து தூக்கி வச்சு நெஞ்சை தடவிட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சுற்றி உதச்சா அவர் சிங்காரவர் தான் வந்து மறைச்சி விட்டார். இந்த சம்பவமானது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நேற்று நடக்கலை. இதுக்கு முன்னாடி பல முறை முத்திரையர் சமுதாய மக்கள் அங்கிட்டு மீன் பிடிக்க போகும்போது அடிக்கிறது துன்புறுத்துவதுமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து கொன்று இருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் அந்த இறால் பண்ணை உரிமையாளர் லோகேஸ்வரங்கிறவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவரோட இறால் பண்ணை உரிமம் ரத்து செய்யப்படணும். இனிமேல் எப்போவுமே அவருக்கு இந்த லைசன்ஸ் ஆனது கொடுக்கக்கூடாது. அதுக்கு இப்போ எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அந்த ஸ்பாட்டில் இப்போ நாங்கள் சாலை மறியல் பண்ணி உட்காந்துருக்கோம். அந்த ஸ்பாட்டில் எங்களுக்கு உத்தரவாதம் வேணும். ஆர்டிஓ சார் ஸ்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு உத்தரவாதம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலப்போம். அதிராம்பட்டினம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இக்கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மகாராஜனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.